கார்த்திகை தீபம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க. உங்களை எல்லாம் இந்த சூழ்நிலையில என்கொயரி பண்றது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த ரியாவை நாங்க பாத்துக்கிறோம் விடுங்க சார். அந்த ரியாவை நானும் துரத்திக்கிட்டு தான் போனேன். அந்த ஆட்டோ ஸ்டிக் ஆனதுனால அவளை பிடிக்க முடியலைங்கிறாங்க. ஆனது சார் கவலைப்படாதீங்க, அந்த ரியாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா நாங்க பாத்துக்கிறோம் விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து கிளம்புறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு அப்பவும் சந்தேகம். மறுபடியும் ஐஸ்வர்யா கிட்ட வந்து அந்த ரியாக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு எனக்கு தகவல் சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனைனா நான் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. சரிங்கிறாங்க ஐஸ்வர்யா. அங்க வந்து இந்த ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கி கொடுங்க சார்னு கொடுத்துட்டு போகிறாங்க. கார்த்திக் அவங்க அப்பா கிட்ட கையெழுத்து கேட்குறாங்க. ஐயோ, அவள் ஆப்ரேஷன் பண்ணனாலும் கொஞ்சம் பர்சன்ட் தான் தப்பிக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு வேற சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற நிலையில நான் எப்படி கையெழுத்து போட்டு கொடுப்பேன் கார்த்தின்னு அழுகுறாங்க. அருணாச்சலம் நீங்கள் யாராவது கையெழுத்து போட்டு கொடுங்கப்பா, நான் போட்டு கொடுக்கலன்னு சொல்லிடுறாங்க. அண்ணா நீ போட்டு கொடு அப்படின்னா ஆனந்த் கேட்குறாங்க. இல்லை, அம்மாவுக்கு இந்த நிலைமைக்கு வர காரணமே நான் தான். ரியாவே அம்மாவுக்கு எம்மன் ஆயிட்டா, அவளை கூட்டிகிட்டு வந்ததே நான் தான். இந்த குற்ற உணர்ச்சியோட நான் எப்படி சைன் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஆனது ஏன் இப்படி எல்லாரும் மனசு உடஞ்சு பேசுறீங்க? ஆம்பளைங்க நீங்க தைரியமா இருந்தா தானே பொம்பளைங்க நாங்க தைரியமா இருக்க முடியுங்கிறாங்க மீனாட்சி. கையெழுத்து போடுங்கிறாங்க. இல்ல மீனாட்சி என்னால போட முடியாதுங்கிறாங்க. ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? அத்தை மேல நம்ம எல்லாருமே பாசமா இருக்கோம். அந்த பாசமே அத்தையை காப்பாத்தி கொடுத்துரும். கையெழுத்து போடுங்க மாமான்னு தீபாவும் கேட்கிறாங்க. இவ ஓவரா சீன் போடுறாளே, பதிலுக்கு நாமளே ஏதாவது சீன் போட்டு இந்த இடத்துல இருந்து நல்ல பிள்ளைய வைக்க வேணும்னு நினைக்கிறாங்க. நீ தான் எல்லாத்த விட தைரியசாலி. அம்மாவுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமோ அவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டியது நீ தான். ஏன் கையெழுத்து போடுங்கிறாங்க. எங்க அத்தையை நான் காப்பாத்திடுவேங்க. கோயிலுக்கு போய் என்னெல்லாம் வேண்டிக்கணுமோ எல்லாம் வேண்டிக்கிறேன். நாக்குல அளவு குத்தணுமா, அங்க பிரதர்ஷனம் பண்ணுமா, எல்லாமே நான் பண்றேங்கிறாங்க ஐஸ்வர்யா. என்னோட பக்தியை அத்தைக்கு செய்ய போற ஆபரேஷன் நல்லபடியா சக்சஸா முடிச்சு கட்டும் பாருங்களேங்கிறாங்க ஐஸ்வர்யா. எங்க எல்லாருமே தயங்குறாங்க. நீங்களே அதுல கையெழுத்து போட்டுருங்க. அத்தை மட்டும் இந்த ஆபரேஷன்ல காப்பாத்தலைன்னா நிச்சயமா நீதி நியாயம் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அத்தை உங்க உயிர் மட்டுமில்ல என்னோட தாலியும் காப்பாத்திருக்காங்க. நான் வணங்குற முருகன் என்ன நிச்சயமா கைவிட மாட்டான்னு தீபா நம்பிக்கையோட சொல்றாங்க. அந்த முருகன் மேல பாரத்தை போட்டு நீங்க தைரியமா சைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க தீபா. கார்த்தியே சைன் பண்ணி கொடுக்குறாங்க. பேப்பர்ல சைன் பண்ணிட்டீங்களான்னு டாக்டர் வந்து அந்த ஃபார்ம் வாங்கிட்டு போறாங்க. அம்மாவை எப்படியும் காப்பாத்திடலாமல்லன்னு அருண் கேட்கறாங்க. அதுக்கு தானே நாங்களும் முயற்சி பண்ணி போராடிட்டு இருக்கிறோம். 3 புல்லட் அவங்க மேல பாஞ்சிருக்கு. பொதுவாகவே வயிற்றுலையும் மார்பிளையும் பாஞ்சாவே அவங்க பொழைக்கிறதுக்கான சான்ஸே 20 பாயிண்ட் தான் இருக்குங்கிறாங்க. பிளட்டும் 10 பேர்த்த நாங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கோம். நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறோங்கன்னு சொல்கிறாங்க டாக்டர். எக்ஸ்பர்ட் டாக்டரும் நிறைய பேர் வெளியிலேருந்து வர்றாங்க. அவங்க வந்ததும் நாங்கள் சர்ஜரி ஆரம்பிச்சிருவேன்னு சொல்கிறாங்க டாக்டர். நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போகிறாங்க. அருணாச்சலம் அழன்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு வெளியில் வரக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடச்சிருக்கும் போல இருக்கு. அப்படியே ஓட்டோட்டமாக ஓடி வராங்க ஹோட்டலுக்கு வந்ததுமே பேர இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அச்சோ, இந்த ஆஸ்பத்திரியில் மாட்டிக்கிட்டு எவ்வளோ நேரம் தான் பசியோடு காத்திருக்கிறது. அப்பாடா, இப்போ தான் எப்படியோ வெளியில் வந்தாச்சு. நீ நல்ல ஒரு கட்ட வேண்டியதுதான் நினச்சிட்டு ஐஸ்வர்யா நான்வெஜ் ஐட்டங்களா வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அச்சோ, நான் சாப்பிட்றத மட்டும் யாராவது பார்த்தாங்க அவ்வளவுதான் என்ன கொன்னே போட்டுருவாங்க. தெரியாம சாப்பிட்டு ஓடிட வேண்டியதான்னு எட்டி உழுந்து பார்த்துட்டு இருக்காங்க. எங்க இன்னும் கொண்டு வரலையே அப்படின்னு எட்டி பார்க்கறா. பரோட்டாவையும் சால்னாவையும் பார்க்கும்போது இப்பவே எச்சில் ஊறுதே அப்படின்னு வப்புன்னு வாய் முட்டை அள்ளி போட்டுட்டு இருக்காங்க. ருசிச்சு அப்படியே வப்புன்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு முட்டையை வாயில் எடுத்து வச்சுட்டாங்க. அங்க அருண் வந்துட்டாங்க. அருணை பார்த்ததும் அச்சோ, இந்த முழு முட்டையை கூட சாப்பிட விட மாட்டான் போல இருக்கு, இவன் இருக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் கடியில ஒண்டிக்கிறாங்க ஐஸ்வர்யா. அருண் வந்து வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அப்பவே திறக்கிறாங்க. ஏன் சார் நின்றுட்டு குடிக்கிறீங்க, அப்படி போய் ரிலாக்ஸா உட்காந்து குடிங்கிறாங்க. ஐஸ்வர்யா டேபிள்கே வந்திருக்காங்க. அருண் உட்காரும் போது ஐஸ்வர்யாவோட காலை நல்லா நறுக்குன்னு முடிச்சுக்கிட்டாங்க. அவங்க வாயில இருந்த முட்டை வேற தவறிக்கிட்டு போய் அவர் கால் கடியில விழுந்துருச்சு. ஐயோ, கால் எடுத்து தொலையடா, சத்தம் போட்டேன், அவ்வளவுதான் நான் வசமா மாட்டிக்குவேன்னு அப்படியே வாய் மேல கை பொத்தி வச்சுக்கிட்டு அப்படி தாம் கட்டி கொண்டிருக்காங்க ஐஸ்வர்யா. ஒரு வழியா தண்ணியை குடிச்சிட்டு எழுந்திரிச்சு போய் பில் கொடுத்துட்டு போறாங்க. என்ன சார், யாராவது உங்க வீட்டுல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களான்னு கேட்கறாங்க. ஆமா சார், எங்க அம்மாவுக்கு இன்னைக்கு ஆபரேஷன் அப்படிங்கிறாங்க அருண் வருத்தத்தோடு சொல்றாங்க. அச்சோ, உங்க முகத்தை பார்த்தாவா வாட்டமா தெரியுது, பசியோடவும் இருப்பீங்க போல இருக்கு, சாப்பிட்டு போங்க சார்னு சொல்றாங்க. முதலாளி சாப்பிடலினாலும் பரவாயில்ல, டீ காப்பியாவது சாப்பிட்டு போங்கிறாங்க. இல்ல, எங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் அது நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் திருப்தியா சாப்பிடுவேங்கிறாங்க. பயப்படாதீங்க, கற்பனை காணிக்க செலுத்துறேன்னு வேண்டிக்கிட்டு நீங்க ஆபரேஷனை ஆரம்பிங்க, எல்லாம் நல்லபடியா நடக்குன்னு சொல்றாங்க. சரி சார், நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அங்கிருந்து போறாங்க. இந்த பக்கமா ஐஸ்வர்யா டேபிள் கடையில உட்காந்து ஐயோ, ஒரு முட்டை வேற இவன் வந்து வீணா போச்சேன்னு அப்படி எழுந்திரிச்சு மேல கோர்றாங்க. நல்ல வேலை போயிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு லெக் பீஸ் எடுத்து வாயில வைக்கிறாங்க. கரெக்டா அருண் வந்து நிக்கிறாங்க. அவங்க வாயில வச்சிருக்கிறது லெக் பீஸா இல்ல வேற எதுவோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே நின்னபடி நிக்கிறாங்க ஐஸ்வர்யா. ஐயோ, இவங்ககிட்ட இப்ப வசமா மாட்டிக்கிட்டுமே, இப்ப இவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏண்டி, ஹாஸ்பிட்டல் உடைய காணுமேன்னு பார்த்தா இங்க வந்து ஃபுல் கட் கட்டிட்டு இருக்கிறியா? அதையும் லெக் பீஸ் வாயில வச்சுக்கிட்டே பேசுறாங்க. முதல்ல எடுத்துட்டு பேசுங்கிறாங்க. இல்ல ரொம்ப பசியா இருந்தது, மயக்கமே வந்துருச்சு, அதனாலதான் லைட்டா ஏதாவது சாப்பிட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க ஐஸ்வர்யா. பசிக்கு சாப்பிடுறேன்னு சொல்ற பாரு, அது தப்பு இல்ல. ஆனா இவ்வளவு ஐட்டங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு பசிக்காக சாப்பிடுறேன்னு சொல்ற பாரு, இதெல்லாம் என்னன்னு சொல்றது? ஆனா அத்தைக்காக அங்க பிரதர்சனம் பண்றேன், அளவு குத்துக்குவேன், தீ மிதிப்பேன் எல்லாம் சொன்னீங்கல்ல, அதை தாண்டி என்னால தாங்கிக்கவே முடியலைங்கிறாங்க அருண்.
நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அடைச்ச அப்படின்னு காரி துப்பிட்டு போயிட்டாங்க. அடப்போட அதுதான் தெரிஞ்சு போச்சே, இனி என்ன பயம், கால் மேல கால் போட்டு ஜம்முன்னு சாப்பிடலான்னு காரியை ஏச்சு தள்ளிடுறாங்க ஐஸ்வர்யா. நர்ஸ் கொண்டு வந்து அபிராமியோட நகையில எல்லாம் மீனாட்சி கையில கொடுத்துட்டு போறாங்க. நாங்க ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போறோம், இந்தாங்க அவங்க போட்டிருந்த நகைன்னு கொடுத்துட்டு போறாங்க. சார் எங்க அம்மாவை போய் பார்க்கலாமான்னு அருண் கேட்கறாங்க. போய் பார்க்கலான்னு சொல்றாங்க. எல்லாருமே போய் அபிராமியை பார்க்க போறாங்க. அருணாச்சலம் மனமுட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நாச்சியா நீ இல்லாம என்னால ஒரு நாள் கூட சமாளிக்க முடியாது, நான் என்ன பண்ணுவேன்னு அழுகுறாங்க. கண்ணை மூடி இப்படி கிடக்குறியே நாச்சியா, நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு நீ நல்லபடியா திரும்பவும் வரணும் நாச்சியான்னு கதறாங்க. அது வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அருணாச்சலம் சொன்னதை கேட்டு எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அத்தையா மாமா மட்டும் இல்லை, நாங்க எல்லாருமே நீங்க குணமாகி வரணும்னு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கோம். அத்தையா நான் கல்யாணமாகி வரும்போது எனக்கு நகையெல்லாம் போட்டு அழகு பார்த்தீங்க, இப்போ நீங்க திரும்பி நல்லபடியா குணமாகி வந்ததும் இதோ என் கையில இருக்கிற நகையெல்லாம் உங்களுக்கு போட்டு நான் அழகு பார்க்கணும்னு அழுகுறாங்க மீனாட்சி. அதுக்கான சந்தர்ப்பம் நீங்க எனக்கு கொடுக்கணும் அத்தையா, தயவு செய்து நீங்க நல்லபடியா குணமாகி வரணும்னு கதறாங்க மீனாட்சி. அம்மா என்னாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை, அந்த ரியா இந்த குடும்பத்துக்கு வேண்டவே வேண்டான்னு எவ்வளவோ எடுத்து சொன்னீங்க, நான் தான் கேட்கல. அம்மா நான் செஞ்ச தப்புக்கு உங்களுக்கு இந்த தண்டனையா, தயவு செய்து நீங்க திரும்பி வந்துருங்கம்மா அப்படின்னு ஆனந்த் ஒரு பக்கம் அழுகுறாங்க. அருண் மனசாட்சியும் அவங்களையும் ஒருத்தது, அம்மா நான் உங்ககிட்ட சொத்து பிரிச்சு கேட்டது தப்புத்தம்மா, உங்களை விட பெரிய சொத்து எதுவுமே இல்லைன்னு இப்பதாம்மா எனக்கு புரியுது, என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நீங்க நல்லபடியா திரும்பி வந்தா எனக்கு அதுவே போதும்னு அழுகுறாங்க அருண் ஒரு பக்கம். ஐஸ்வர்யாவும் மனசுக்குள்ளேயே உருகி அழுகுறாங்க. அத்தை நான் சிக்கன் சாப்பிட்டதெல்லாம் தப்பு தான், ஆனாலும் உங்க மேல எனக்கு பாசமெல்லாம் இருக்குது, ஆனா பசி தங்காம தான் நான் போய் சாப்பிட்டேன், ஆனாலும் உங்க மேல பாசம் இருக்கு, தயவு செய்து நீங்களும் திரும்பி வந்துடணுங்க அத்தை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவும் கதறாங்க. அத்தை நான் உங்க மருமக, என் கல்யாணத்தை நீங்க பார்க்கல, இந்த கல்யாணத்தப்ப நீங்க மனமேடையில் இல்ல, உங்க பிள்ளை தாலி வாங்குறதையும் மாலை மாத்துறதையும் நீங்க பார்க்கல, அவர் என் கழுத்துல 3 முடிச்சு போட்ட போது நீங்க அர்ச்சனை தூவி ஆசீர்வாதம் பண்ணல, தாலி கட்டிக்கிட்ட கையோட உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல, இன்னைக்கு வரைக்கும் அந்த வருத்தம் அப்படியே முள்ளாகி என் மனசுல இருந்துகிட்டே இருக்குது அத்தை. ஒரு அம்மாவா தான் புள்ள தாலி கட்டுறத பார்க்க முடியலையேங்கிற வருத்தமும் ஏக்கமும் உங்களுக்கு இருக்கும் அத்தை. இப்போ நான் உங்களுக்காக ஒரு காரியம் பண்ண போறேன், யார் என்ன நினைச்சாலும் சரி, நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்துல கிடந்த தாலியை கழட்டிடுறாங்க. எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. தீபா அதை சர்வசாதாரணமா கழட்டி அபிராமியோட காலடியில் வைக்கிறாங்க. நீங்க நல்லபடியா உயிரோட திரும்பி வந்து உங்க புள்ள கையில இந்த தாலியை கொடுத்து என் கழுத்துல கட்ட சொல்லணும், அவர் மறுபடியும் என் கழுத்துல இதை கட்டணும், அதுக்கப்புறம் நீங்க அதை பார்த்து கண்குளிர பார்த்து ரசிக்கணும், காலில் நாங்க 2 பேரும் ஜோடியா விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம் அத்தை, அதெல்லாம் நிச்சயமா நடக்கும்னு நம்புறேன், நீங்க எழுந்து வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுவீங்க அத்தை. தீபா சத்தியமே பண்றாங்க, நீங்க நிச்சயமா எழுந்து வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுவீங்க அத்தை, நீங்க வருவீங்கன்னு நாங்க முழுமையா நம்பி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்னு தீபா அழுகுறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.